அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். காவேரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு தடை விதிக்கக்கூடிய கர்நாடக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் காவிரி விவகார தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரின் அளவை விட கூடுதலாக எடுத்துக்கொள்ள உரிமை, எனவே இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காவிரியின் குறுக்கே எந்த நீர் திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்த அனுமதிக்க கூடாது. மொத்தம் பங்கீடு செய்யப்பட்ட மொத்த நீரான 483 TMCக்கு மேல் இரு மாநில எல்லையான கிளிகுண்டலுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள நீர் கர்நாடகத்திற்கு உரிமையானது என ஏற்கனவே தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கர்நாடகத்துக்கான நீரை மடைமாற்றி சேகரிக்கும் வகையிலான அமைய உள்ள காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவானது இன்றைய தினம் IAS சோகம் மற்றும் முதல் தயான் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு இந்த திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்து இந்த திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. மேலும் இணைப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய கர்நாடக அரசிற்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.